சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பா வெண்டக்கா முள்ளங்கி சாம்பார் முருங்கைக்காய் வேற போட்டிருக்கேன். இன்னும் எடுத்துக்க 2-3 இரு நீ பாட்டுக்கு சாப்பிடுறேன்ட்டு கைய சாப்பாட்டுல எச்சி பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் கை கழுவும் போது தண்ணி இது இதுலயா பட்டு சீலு கீழு பிடிச்சு போயிரும்ல. அதனால வேணாம் நானே கையால உனக்கு ஊட்டி விடுறேன். அப்பா நல்ல சூடா இருக்கு. என் சமையல் எப்படி இருக்கு? ஆமா சின்னையா, சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் அபிமா. இந்தா வெண்டைக்காய் சாப்பிடு. என்ன என் சமையல் எப்படி இருந்துச்சு? எனக்கு சமைக்க தெரியும். இப்ப நீங்க 2 பேரும் ஒத்துக்கிறீங்களா? ஆமா சின்னையா, என்னை விட நீங்க தான் பிரமாதமா சமைச்சிருக்கீங்க. அதனால நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இனிமே நீங்களே சமைச்சிருங்க. ஐயோ, இப்பதான் எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஆட்டவா வேண்டுதலை நிறைவேற்றியே ஆகணும், சீக்கிரம் கிளம்பணும்னு சொன்னா இவனை இன்னும் ஆளை காணும். என்ன பண்றான்? டே அழகு, அழகு, டே தீக்குச்சி எந்திரி. இங்க உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? எங்கடா அழகு? அவனை கூப்பிட்டுட்டே இருக்க, ஆளை காணும். டேய், உன் பாஸ தான் கேக்குற, எங்க அவன்? பாஸ் அண்ணிய பாக்குறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் போயிருக்காருமா. இந்த நேரத்துல எதுக்கு அவன் அங்க போனா? சரி, முதல்ல அவனை கூட்டிட்டு வாடா, அவனுக்கு அறிவே இல்ல. டே நில்லு. ஆமா, நீ எதுக்கு உட்காந்து தேம்பி அழுதுகிட்டு இருக்க? அம்மா, நீங்களாவது பெருந்தன்மையா பெரிய மனசோட நான் ஏன் அழுகுறேன்னு கேட்டீங்களே. நீங்க நல்லா இருக்கணுமா? டே உன் வாழ்த்தெல்லாம் போதும், எதுக்கு அழறேன்னு மட்டும் சொல்லு. அம்மா, இந்த அநியாயத்தை நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? பாஸுக்கு அம்மா போட்டதுக்கு அவர் தானே பூச்செட்டி எடுக்கிறேன், பூக்குழி இறங்குனேன்னு வேண்டிக்கணும். ஆனா பாசு அவரு கூட நானும் இந்த வேண்டுதலை பண்ணணுமா? வேண்டாமா, எனக்கு நெருப்புனாலே பயம்மா. என்னடா சொல்ற? உன் பேரே தீக்குச்சி, தீக்கு பயப்படுவியா? பேருக்கேத்த வீரம் வேணா? இப்படி குழந்தை தரமா அழுதுட்டு இருக்க, விடுறா. இத பாரு, நீ புலம்புறதெல்லாம் நிறுத்திட்டு முதல்ல போய் அழகு கூட்டிட்டு வா போ. அம்மா, நான் வேணா என் பேரை நமத்து போன தீக்குச்சின்னு மாத்திக்கிறேன். எப்படியாவது இந்த ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்துங்கம்மா. புலம்புறத நிறுத்திட்டு முதல்ல போய் அவனை கூட்டிட்டு வா. ஏமா
இவன் எதுக்குமா பேய பார்த்த மாதிரி இப்படி இடிச்சு தள்ளிட்டு போறான்? எல்லாம் ஒன்ன சொல்லணும். கண்டதையும் சொல்லி அவனை பயமுறுத்தி வச்சா அவன் என்ன பண்ணுவான் பாவம். ஆமா, ஏண்டா இன்னும் ரெடி ஆகாம இருக்க? ஆமாமா, ரெடி ஆகுன்னு சொன்னல. 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறமா. அங்க ஈஸ்வரி அபியும் ரெடி ஆயிட்டாங்களா? அதெல்லாம் அவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்கம்மா. முதல்ல நீ சீக்கிரமா லேட் பண்ணாம கிளம்பு. சரிம்மா சரிம்மா. ஏன் தீக்குச்சி இப்படி ஓடுனா தெரியலையே. மாரி அம்மா அம்மா வேற சீக்கிரம் போடுனாங்க. நேரம் ஆயிடுச்சு, கிளம்பிடுவோம் சட்டு புட்டுன்னு. ப்ரோ ப்ரோ தம்பி, என்னடா இன்னைக்கு சீக்கிரம் கலெக்ஷன் முடிச்சிட்டு வந்துட்டியா? ப்ரோ அதெல்லாம் அப்பவே முடிச்சிட்டேன் ப்ரோ. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? ஆமா. இல்லடா, இப்ப நான் வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக கோயிலுக்கு போய்க்கிருக்கேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இப்பதான் அம்மா வந்து திட்டிட்டு போனாங்கடா.